பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 141 அதிகாரம் 5 வசனம். நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ளத் தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். Amen. வார்த்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தாவீதின் சங்கீதம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். நீங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறீங்க. இது சத்தியம். இந்த வார்த்தை முழுவதும் சத்தியம். ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில வாழும் போது நாம் எதெல்லாம் கை கொள்ளணும், நாம் எதெல்லாம் கை கொள்ளக்கூடாது, அவருடைய அன்புக்கு நேராய் அவருடைய வார்த்தை எப்படி நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வார்த்தை இதுவே சத்தியம், இதிலே நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நம்ம யாருமே பரிசுத்தவான் இல்லைங்க. நம்ம பண்றது எல்லாமே கரெக்டுன்னு ஆயிடாது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சவங்க ஒரு சின்ன இடரல் ஏதோ ஒண்ணு அடைஞ்சிருவாங்க. ஏதோ ஒரு தப்பு அவங்களுக்குள்ளே இருக்கும். ஏன் பேசிட்டு இருக்க எனக்குள்ள ஏதாவது ஒரு தப்பு இருக்கலாம், அது எனக்கு தென்படாமலும் இருக்கலாம். ஏன் பாக்குற உங்கள் அநேகர்ல ஏதாவது ஒரு தப்பு இருக்கலாம். தப்ப தட்டி கொடுத்து இருக்கிறவன் ஃப்ரெண்ட் இல்லைங்க. அதே மாதிரி தப்புக்கு துணை போக கூடாது. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். நீங்க இந்த சத்தியத்தை தாண்டி வெளியில எங்கேயாவது போகும்போது, இந்த சத்தியத்தை தாண்டி ஏதாவது நீங்க செய்யும் போது, நீதிமான் தயவாய் உங்களை கொட்டி கடிந்து கொள்ளட்டும். எங்க ஆவிக்குரிய தகப்பன் நான் தப்பு பண்ணா தலையில கொட்டுவாருங்க. சின்ன வயசுல நான் வளர்ந்த விதம் அப்படி. அந்த கொட்டு எப்படி இருக்குன்னா, என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். அது எண்ணெயை போல் இருக்குங்க. என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. அந்த கொட்டுறது தடுக்க முடியாது, அள்ள தட்டுவதில்லை. அந்த வலிக்கும் இல்ல. அப்போ ஓ நம்ம பண்ணது தப்புதான் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணுவோம் நம்மள. இப்போ அநேகர் ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தை மாத்திரம்தான் விரும்புறாங்க. ஆசீர்வாதத்தின் பிரசங்கம் ஓகே, பட் எல்லா டைமும் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு பெறணும்னா சில பல வழி ஆண்டவரோடு தனித்து இருக்கணும். ஆண்டவர் சொல்றதை செய்யணும். ஆபிரகாம், எல்லாருக்கும் தகப்பன் ஆகிய ஆபிரகாம், விசுவாச தகப்பன் ஆகிய ஆபிரகாம் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்பட்டதுனாலதான் அவர் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படணுங்க. இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படாம போனா நீதிமான் நம்ம தலையில கொட்டுறது எண்ணெயை போல நம்ம எடுத்துக்கணும். அநேகர் அதே மாதிரி அந்த கடிந்து கொள்ளுதல்னால தவறா புரிஞ்சுக்கிட்டு வேற சபைக்கு போறது. சரி, அங்கேயும் சத்தியத்தின்படி நடக்கிற, சத்தியத்தை போதிக்கிற பாஸ்டர் அங்கேயும் நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள்ட்ட ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டா சொல்றாங்க. அதுக்குன்னு சபை மாறி 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 போயிட்டே இருப்பீங்களா? சபையில நிலைத்து நிற்க ஃபர்ஸ்ட் கற்றுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தையில நிலைத்து நிற்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரோட சத்தியத்தில் நிற்க கற்றுக்கொள்ளுங்க. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அவங்க அடிச்சாலும் அந்த நிமிடம் தான் அந்த தலையில கொட்டுறது. இன்னும் அதிகமா தான் ஜெபிக்கணும். இன்னும் அந்த வழியில நம்ம போகாதபடி, அந்த இக்கட்டுல நம்ம இன்னும் அதிகமா ஜெபிக்க ஆவியானவர் நமக்கு
பலன் தருவாராக. நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த இரவு வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை கேட்ட எல்லா பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுப்பா, நீதிமான் எங்கள் தலையை குட்டி, இயேசுப்பா, அது அது எங்களுக்கு அந்த கடிந்து கொள்ளுதல் எங்களுக்கு நலமாய் காணப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. இயேசுப்பா, எங்களுக்கு நல்ல ஊழியர்களை நீங்க கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. இயேசுப்பா, நாங்கள் அந்த சத்தியத்துல அவங்க பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலியமாய் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை பின்பற்ற ஆவியானவர் எங்களுக்கு பலன் தருவீராக தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் தந்தை, இசப்பா, அவர்களுக்கு நாங்கள் உட்பட்டிருக்க, சத்தியத்துல நிலைத்திருக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, கடிந்து கொள்ளுதலை நாங்கள் அக்செப்ட் செய்ய எங்களுக்கு அந்த மனதை நீர் தருவீராக தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, சத்தியத்தை வேரூன்றி நிற்க, இசப்பா, சத்தியத்தை போதிக்கிற சபையில நாங்கள் வேரூன்றி நிற்க எங்களுக்கு கிருபை செய்கிறார்கள். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படணும் தகப்பனே. உம்முடைய நாமத்திற்கு மாத்திர மகிமை உண்டாவதாக தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த தயவு, சுத்த கிருபை தகப்பனே. இசப்பா, இரவில் உம்முடைய வருகை காணப்பட்டால் உம்முடைய வருகைக்கு எங்களை தயவாய் மன்னித்து உம்முடைய வருகையில இசப்பா நாங்கள் பங்காளிகளாகும்படியாக கிருபை செய்யும். இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, உம்முடைய வருகை தாமதித்தால் இசப்பா நல்ல விடியலை காண செய்யுங்க. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். விடியலை நன்றியுடன் ஆரம்பிக்க நல்ல நன்றியுள்ள மனதை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good night. God bless you.